5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்குரிய கடந்த வாரம் நான் மண்டே அன்னைக்கு ஒரு பிரசாதில் ஒவ்வொரு மாதமும் நடந்து போயிட்டு அங்கே செய்தி கொடுத்தேன். அங்கே வருகின்ற நான் வந்து 6-7 வருஷமா அந்த இடத்துல அழைச்சிருந்தாங்க. அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த நடத்துகிறவர் வந்து கடந்த ஆண்டில் திடீரென்று கர்த்தருக்குள் நடத்தி விட்டார். அதுக்கு பிற்பாடு ஒரு தம்பி அதை நடத்திட்டு வராங்க. என்னோட இளையவர், நல்ல சுவிசேஷத்தை ஊழியர். அப்போது பார்த்தீங்கன்னா நான் போகும்போது அப்போல்லாம் வந்து அவருக்கு சின்ன ஒரு காணிகளை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் இருக்கும்போது பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுப்பார். ஒரு 30 பேர் போல வருவாங்க, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பாரு. அப்போது நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணுட்டு. அது போல ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து அவருடைய 1 day அவருடைய மரிச்சதுக்கு ஒரு நாளாக இருக்கு. இத்தனை மாதமாக அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தால் நான் அவர்கிட்ட நான் காணிக்கை கொடுத்தேன்னா அவர் வாங்கி கொடுப்பார். அப்போ இந்த 5 மாதமாக நான் சொன்ன வார்த்தையை மறுபடியும் எழுந்து அந்த சொன்ன கர்த்தர்களை உயர்த்தி விரும்புகிறார். எழுந்து அதையே இங்கே பேசுகிற மாதிரி அங்கேயே போயிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். எளிமையான மக்கள் வருவாங்க, பல சபை மக்கள் அந்த இடத்துல கொள்வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் போய் இங்கே ஆராதிப்பது, தெய்வ செய்தி கொடுப்பது, அதற்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் அந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். இதுவரைக்கும் நடத்திட்டு வரார். இனியும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நான் ஆண்டவருக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நம் தேவன் அவருக்கென்று எழுந்திருக்கும்படியே விரும்புகிறார். நமக்குள்ள ஒடுக்கம் வரும், நமக்குள்ள தடைகள் வரும், தடுமாற்றம் வரும், பலவீனம் வரும், பிரச்சனை வரும். இதையெல்லாம் மேற்கொண்டு நம்ம தேவனுக்கென்று எழுந்திருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு என்று சொன்னார். அவனுடைய நிலைமையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 5ஆம் வசனம் வாசிப்போம். 38 வருஷமான ஒரு மனுஷன், எத்தனை வருஷம் எழுதுகாம இருக்கிறான்? 38 வருஷம் வியாதி கொண்டு படுக்கையிலே இருக்கிறான். அது வந்து மானசீகமான ஒரு வியாதி. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆவிக்குரியவளாய் நாம் என்ன பண்ணுங்க, பல வருஷமாக முடங்கியே இருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை விடுமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்ணுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதிசயமான அற்புதமான வாக்குத்தத்தம். நம்ம நினைப்பது போல பணம் இருப்பது மாத்திரமல்ல வாக்குத்தத்தம். அதுக்கு உலக ரீதியான செல்வமோ மற்ற மேன்மை மாத்திரம் அல்ல, அதற்கு மேலாக நம்ம பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜெருசலேம் இருக்கிறாங்க. நம்ம ஜெபித்தோம், எல்லா தடைகளையும் மீறி அவர்கள் ஜெருசலேம் போனாங்க. பலவிதமான தடைகள் இருக்கிறது. காரணம் அவர் வந்து இம்மைக்குரிய காரியங்கள் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய அந்த சித்தத்தை அவர்கள் செய்கின்ற போது அந்த குடும்பமானது ஒரு திருச்சபை நமக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தருக்கு அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அவர்கிட்ட பணம் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களை பாதுகாக்கிறார் தேவன். அங்க போயிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அடுத்த வாரத்தில் வந்துருவாங்க. நம்ம ஜெபித்தோம். நிறைய ஜெருசலேம் போது கொஞ்சம் கடினமா இருந்தது. எங்கன்னா அங்க வந்து நிறைய பிரச்சனை நடக்கிறது. அங்க அவ்வளோ ஒரு காரியம். அவங்க ஒரு கேள்வியோட போனாங்க, ஜெபத்தோட போனாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு போயிருக்கிறார். காரணம் என்ன? பணம் மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்று. அதனால் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக எழுந்திருக்கும்படியாக நாம் முடங்கி இருக்கவே கூடாது. எத்தனை வருஷமா முடங்கி இருக்கிறான்? 38 வருஷமாக அவன் படுக்கையில் இருக்கிறான். இங்க நாம் பார்க்கிறோம் அவன் நிலைமைகளை பார்க்கும் போது 3ஆம் வசனம் வாசிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், தும்பின உருப்படிகள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். அங்க வந்து யார் இருக்கிறாங்க? குருடர் இருக்கிறாங்க, சப்பானி இருக்கிறாங்க. 3வது சூம்பின உருப்படி என்ன பண்ணுங்க. ஆனா இவன் வந்து குருடர் கிடையாது, சப்பானி கிடையாது. வியாதியஸ்தன். யார் இவன்? ஏதோ ஒரு வியாதி இவனுக்குள் இருக்கிறது. அதை குறித்து முழுமையை கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவனுக்கு எத்தனை வருஷமா இருக்கிறவன்? 38 வருஷமாக தன்னுடைய நன்மையை பெறுவதற்கு அவனே தாமதித்துக் கொண்டு வருகிறான். அதுக்கு அவன் என்ன பண்றான்? அவனுடைய உயர்வுக்கு யார் காரணங்க? அவன் தான் தாமதமா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எதிலையும் தேவக்காக தாமதிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்த காரியம் எழுந்திருக்கணும். என்ன பண்ணுங்க, நாம் தேவனுக்காக தாமதிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் மற்றதுக்கெல்லாம் வேகம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. தேவ காரியம் என்று சொன்னால் மனங்க தாமதமாக யோசித்து தான் செயல்படும். அது ஒழுங்கு அல்ல.
ஆண்டவர் அங்கே 38 வருஷம் படுக்கிருந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அவனை நோக்கி எழுந்திரு. போதும், 38 வருஷம் இருந்தது போதும், எழுந்திரு. உங்கள் வாழ்க்கை கூட இதுவரைக்கும் இருந்தது போதும், நீங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க முதலாவதாக எழுந்திருக்கணும். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று எழுந்து போல இயேசு சொல்கிறார், எழுந்திரு. சொல்லியும் எழுந்திருக்கல, இயேசு சொல்கிறார் எழுந்திரு சொல்லி. அவன் நிலைமை என்ன? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து. இங்க பாருங்க, இயேசு வாலண்டரியா அவங்கிட்ட வருகிறான். அங்க வந்து சுகம் கொடுக்கின்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படைவர்கள் முதலான படுத்திருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி, அந்த குளத்துல ஒரு வேலை எழுதுறீங்களா? தேவதூதன் இறங்கி வருகிற ஒரு குளம் அது. நீங்க தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அந்த குளம் விசேஷமானது. அந்த இடத்தில் யார் இறங்கி வருகிறான்? தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குகிறார்களோ யார், அப்போ தேவன் என்ன பண்ணீங்க? முந்தி வரும். தேவ காரியம்னா ஃபாஸ்டா இருக்கும். அவர் சொல்ல பார்க்கலாம், மற்றதெல்லாம் ஃபாஸ்டா இருக்கும் இல்லைங்களா? அங்க யார் முன்பாக போகிறார்களோ அவர்கள் சுகமாவாங்க. இவன் 38 வருஷமா பட்டான், வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி என்ன பண்ண? 38 வருஷமா இருக்கிறான். அவன் முந்தி போவதற்கான எண்ணமே அவனுக்கு இல்லை. நம்ம கூட என்ன இல்லைங்க, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குங்களா? அங்கே குருடன் இருந்தால் அவனுக்கு தூதன் வருவது அவனுக்கு பார்வையில தெரியாது. யார் வருவதுங்க? தேவனுடைய தூதன் அங்கே வருவது அவனுடைய பார்வைக்கு அனுபவத்துல பார்க்கிறான். ஒவ்வொருவரும் போயிட்டு குணமாயிட்டு போறாங்களே, பல விதமான அந்த சத்தத்தை எல்லாம் பார்த்து நான் படுகிறான். அவன் பார்வையடைகிறவனாக மாற்றப்பட்டான். ஆனால் இவனும் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறான்? இன்றைக்கு நம் வாழ்க்கையில பல வருஷமாக தேவனை ஆராதிக்கிறோம், ஆனாலும் ஒரு முன்னேற்றம் இல்லையே, முந்தி போகின்ற அனுபவம் இல்லையே, அவர் மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அந்த காரியம் இல்லையே. ஒரு கிறிஸ்தவன் நான் யாருன்னா ஒரு சராசரி மத கிறிஸ்தவன் தான். எனக்குள் தேவன் இருப்பதை, நமக்குள் தேவன் இருப்பதை உலகம் பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்கும்போது அது குறைவாகத்தான் இருக்கிறது. 38 வருஷம் வாழ்க்கை பாருங்க வீணா போயிடுச்சு. அவங்க பெற்றோருக்கு அவன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு பாரமாக தான் இருப்பான். அவன் லைஃப்ல ஒரு மனைவி இல்லாம இருந்திருப்பான். அவன் வாழ்க்கை எப்படி ஆச்சுங்க? ஒரு வெறுமையாக, ஒரு விரக்தியாக தான் இருந்தது. எத்தனை வருஷம்? இன்றைக்கு பல வருஷமாய் தேவனை ஆராதிக்கிறோம், தேடுகிறோம், ஆனாலும் ஒரு விரக்தி தான் நமக்குள்ள இருக்கு, ஒரு வெறுமைதான் இருக்கு. வெற்றி கொள்கிற அளவுக்கு நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சி இல்லை. அதனால்தான் அவனை பார்த்து தேவன சொல்கிறான், எழுந்து போதும், நீ யாரை பார்த்து கொண்டிருந்தாய்? அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். 7ஆம் வசனம் வாசி, 6-7 வசனம். படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகுகாலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசுடைய குணம் வந்து யாரையும் வந்து குறை சொல்கிற குணம் கிடையாதுங்க. இயேசு நமக்கு சொல்றாருங்க, நீ சொஸ்தம் அடைய விரும்புகிறாய். அவனுக்கு இயேசுவுக்கு தெரியும் அவனுடைய எல்லா காரியங்களும். எத்தனை வருஷம் இருக்கலாம? 38 வருஷம் உடைய காரியம் எல்லாம் தெரிந்த போதிலும் கூட இயேசுடைய ஆசையும் வாஞ்சியும் என்ன? அவன் சுகமடைய வேண்டும். அமுதிருக்கிற நீங்களும் நாளை பிறக்க வேண்டும், எழுந்து நிமிர்ந்து இங்குதான் ஆக வேண்டும், உயர்த்தப்படத்தான் ஆக வேண்டும். நீங்கள் அனைவருக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அங்கே அவர் சொல்லுகிற போது அதற்கு வியாதியஸ்தன் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு பாருங்க, என்ன பண்றான்? யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழ என்ன பண்றாம கேட்கிறாரு. சுகமாக சுகத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. ஆமா சுகமடைனா அவன் சொன்னாங்களா? என்ன பண்றாம கேட்கிற கேள்விக்கு தெளிவான பதில் கூட கொடுக்கலாம. அவன் சொல்கிற காரியம் என்ன? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு. அங்க எல்லாம் பண்ணாங்க, குளத்துல யாரையும் கொண்டு போகலாம். என்ன பண்றாங்க? 4 வாசிக்கு, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த
என்ன பண்ணாருங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாரு இவரு. யார் போய் அங்க இருக்கிறாங்க? குருடர் இருக்கிறான், சப்பானி இருக்கிறான், சூம்பில உருப்படைவெல்லாம் இருக்கிறாங்க, நடக்க முடியாதபடி இருக்கிறாங்க, பார்க்க முடியாதபடி இருக்கிறாங்க, ஓட முடியாதபடி இருக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு பலவீனமாக சொல்லப்படல. 38 வருஷமா நாம் பண்ணலாம் அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது தனக்கு வியாதியசன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது அவைகள் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் யார் வேணாங்க? எல்லாம் சுத்தி இருக்கலாம். யாருதான்? வியாதியஸ்தான் இருக்கிறாங்க. அவன் தான் என்ன பண்ண முடியும்? அவனே என்ன பண்ண முடியும்? உருவாக்கி அந்த குளத்துல போய் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கேட்கிற யாவரும் கேட்கணும். அவங்க கேட்கிறாங்க, இல்ல நாம் கேட்கணும். இங்க நாம் சொல்கிறவனமாய் அவருடைய வார்த்தை அவ்வளவு ஒரு நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிற ஒரு வார்த்தை கிடையாது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் உருக்கம் உள்ளவர், ஆண்டவர் மனதுருக்கமான தேவனாக இருக்கிறபடினாலே 38 வருஷம் அவருடைய காரியங்களை அறிந்தபடினாலே அவர்கள் இறங்கினார். அதனால இரக்கம் உள்ளவர் என்ன பண்ணது? இங்கே முன்னாடியே காரியங்களை பெற்றுக் கொடுத்து அவங்க முந்தி என்ன பண்ணாங்க? சுகத்தை பெற்றார்கள். 38 வருஷம் அவருடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வெளியே சொல்ல முடியாத வேதனை இருக்கும். அவன் வாழ்க்கை அவனுக்கும் ஆசீர்வாதம் அல்ல, அவனால் யாருக்குமே. தேவ ஜனங்களே, உங்களால் பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களால் உங்கள் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவனால் யாருக்குமே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இன்றைக்கு நம்மால் தேவ ஜனமாய் என் மூலமாக அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஆர்வம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அவனால் ஒருவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு நம் மூலமாக குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அது அப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கிறாங்க? அனலும் இல்லாம விதவிதப்பா இருக்கும். நீங்க சொல்றதை நீங்க சொல்லிட்டு போங்க, நான் இப்படிதான் இருப்பேன். நீங்க சொல்ல வேண்டிய கடமை நீங்க சொல்லுங்க. அதனால்தான் இயேசுவே அவனை பார்த்து சொல்லிவிட்டார், எழுந்து எழுந்து. எனக்கே வேதனையா இருக்கு. உன் குடும்பம் வேதனைப்படுறதுக்கு தெரியல, உன்னுடைய உறவுகள் வேதனைப்படுறதுக்கு தெரியல. கடைசி யாருக்கு வேதனை வந்து விட்டது? இயேசுவே வேதனைப்பட்டார். எழுந்துப்பா. எங்க வந்திருக்கிற நீ? சிறப்பான தேவனுடைய அந்த இடம் என்னவென்று சொன்னால், எதிரேய பாசையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலும் ஆட்டு வாசலுக்கு இருக்கிறது. அதற்கு எங்க இருக்கிறது? தேவ ஆலயத்தில் இருக்கிறது. இந்த குளம் தேவனுக்கு இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல, உங்களை கைவிடுகிறவர் அல்ல. வசனம் இருக்கிறது இல்லைங்களா? நான் உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் சொல்கிற வசனம் இருக்கா இல்லைங்களா? வேத பிரியர் தேவ புதல்வர். நீங்க வேதத்தை பிரியப்பட்டாதான் அவருடைய பிள்ளையா மாற முடியும். அந்த வார்த்தைக்கு தகுதியானவங்களா மாற முடியும். நான் ஏதோ பைபிளை வச்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது, அந்த தகுதிக்கு நான் வர முடியாது. இவன் வாழ்க்கையிலே எவ்வளவு காரியங்களை சொல்கிறான், நான் போகிறதுக்கு முன்னே. அப்போ இவன் வேகமா போகிற அனுபவம் இல்லாதவன். யாரெல்லாம் முந்தி போறாங்களோ அவங்க சுகமாயிட்டாங்க. அப்போ தேவ காரியம் என்று சொன்னால் எப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. வேகமா அதுங்க அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுங்க? வேகமா கையை நீட்டின உடனே கடல் பிளக்கப்பட்டது. எவ்வளவு வேகம் பார்த்தீங்களா? 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை தூக்கி போட்ட உடனே 4வது தூதன் அங்கே இருக்கிறார். எவ்வளவு வேகம் பார்த்தீங்களா? ஆபிரகாமின் பிள்ளையான கையை வேகம் தேவனுக்கு. நமக்கு என்ன கிடையாதுங்க? மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு வேகம். கடந்த வாரம் நான் சிவாங்க ரோஷனாங்க வெளியில போயிருந்தாங்க, ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ ட்ரெயின் போயிட்டு இருந்தாங்க.
அங்கே போனால் கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு அந்த தெரியல, நான் லாஸ்ட் டைமில் கூட கன்ஃபார்ம் ஆகிருக்கேன். அவருக்கு ஒருத்தராக போகிறதுனால போயிட்டேன். போயிட்டு பார்த்தா ஏறிட்டோம். என்ன பண்ணாங்க, டிக்கெட் இல்லைனாச்சு கன்ஃபார்ம் ஆகலை. மாட்டாடத்துக்கு போட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், ஏறிட்டோம். கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் ஒரு நிமிஷம் தான் இறங்கி என்ன பண்ணுங்க, வந்து செக்கிங் மாஸ்டர் சொன்னாரு, இல்லைங்க இறங்கிடுங்க, இல்லை வித்தவுட் ஆகிடுது, உங்களுடைய இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறங்கிட்டு என்னை யோசிச்சு சரி வந்துடலாமான்னு யோசிச்சு நானே வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டோம், எப்படி நம்ம போயிடலாம்ட்டு. அந்த பிள்ளைங்க அவங்க இருக்கிற அந்த எக்ஸோட ஃப்ரெண்டு அந்த பிள்ளைகிட்ட போகும்போது, இல்லை நீங்கள் பஸ்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, அங்கேருந்து கோயம்பேடு வந்து வேகமாக வந்து போயிட்டாங்க. பாருங்க, உலக ரீதியான காரியங்களுக்கு வேகம் இருக்கு. இருக்குங்க இங்க கடையில் கூட உடனே என்ன பண்ணாங்க, மெட்ரோ பிடிச்சி அங்கிருந்து அங்கே போயிட்டு என்ன பண்ண உடனே போயிட்டோம். கரெக்டான அந்த டைமுக்கு போகணும், அந்த பஸ்ஸும் போயிட்டு இல்லைங்களா, வேகம் அதுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலக ரீதியான காரியங்களுக்கு வேகமா இருக்கும். போகும்போது எம்சி வேகமா வந்துச்சு போட முடியும் அதுங்க. இங்க வர்றதுக்கு வேகம் இல்லை. எனக்கும் அதே பெயின் தான் அதுங்க. யோசிச்சு பாருங்க, தேவ காரியம் இருக்கும். நீங்க முந்தி போனாதான் அந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் கர்த்தரோடவே அந்த ஏன்னா 3 பேரும் பொறுப்பா அவருக்கு மருமகள் அனுப்பிச்சார் இல்லைங்களா, கொண்டு வந்தா பொறுப்பா அவங்களை கொண்டு வந்து விட்டா இல்லைங்களா. கத்தர்கிட்டயே பேசிட்டு இருப்பேன். அவங்க வளர்ந்து என்ஜாய் பண்ணுவானுங்க. நான் கத்தரோடவே இருந்து நான் பண்ண அவங்களோட பயபக்தியானங்க பத்திரமா கொண்டு வந்து அவங்க கிட்ட சேர்த்துட்டேன். கத்தரை முன் வைக்க பொழுது எந்த அங்க இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ற ஆத்மா மாதிரி யாரோட இணைஞ்சிருக்கு தெரியுங்களா, கர்த்தரோட தான் இணைஞ்சிருக்கு. அதுக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம் போனோம். அந்த குடும்பத்தார் ரொம்ப அன்பா எங்களை கவனிச்சாங்க. அவ்வளவு தடை ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 மகன்கள், ஒரு மகதான் வந்து எம்சியுடைய வீடாவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அது மூலமா அந்த பழக்கம் ஆச்சு. 3 மகன்களுக்கு திருமணம் ஆகிட்டு குழந்தை இல்லை. ஏறக்குறைய 10 வருஷம் கூட ஆயிடுச்சு திருமணம் ஆகி குழந்தை. ஆனால் தேவ நாமத்தில் கடந்து போனபடினாலே இனி அவங்க வாழ்க்கையில் அற்புதம் தேவன் செய்வார் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே தேவனுக்காக முந்தி எழுந்து செயல்பட விரும்ப வேண்டும். இவருடைய பேச்சை பார்க்கும்போது சாக்குபோ கூட என்ன சொல்லுகிறான், நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுறான். அதுவே இவனுக்கு கண்ணு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக தெரியும். ஆனால் அப்ப கண்ணு தெரியாத போய் நம்ம முந்தி சொல்லுங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லைங்களா, காது கேக்குதா இல்லைங்களா, நடக்க முடியுதா இல்லைங்களா, எல்லாம் இருந்தும் 7 மணி மாத்திரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இயேசு அவரை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருந்து 38 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா நீ. இந்த இடம் அற்புதத்தின் இடம் அல்லவா, ஜெருசலேம் அற்புதமான இடம் அல்லவா, எருசலேம் மகாராஜாவின் நகரம் அல்லவா அது. இந்த இடத்தில் வந்தும் உன் வாழ்க்கை வீணாக விரக்தியாய் போகணும்னு சொன்னால் அவரே வாலண்டரியா வந்து என்ன பண்றது, எழுந்துரு. உன்னால இந்த மகிமை இல்லாம போகுது. தேவ மகிமை அறிந்த நான் மகிமையை வெளிப்படுத்த முடியாம 38 வருஷம் வீணாகிட்டேன். இருக்கிற இடம் எந்த இடங்க, தேவனுடைய சமூகம். உன் சமூகமே என் பாக்கியம், ஓடி வந்தேன் உன் குரல் கேட்க. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவரை தேடணும். ஆமென் சொல்லுங்க, தேடணும். நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் என்ன பண்ண பிளான் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் பண்ண மாட்டேன், இருக்கு பிளான் பண்ணு. அதனால அவன் சொன்னான், இன்னைக்கு 2 நாள் மாத்திரம் இல்லை 2 நாள் போகிறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ண பண்ணுங்க. வந்துட்டு தேவ ராஜ்யம் தாங்க நமக்கு முக்கியம். முந்தி அவருக்காக வருகின்ற போது எழுந்து நிமிர்ந்து நிற்பணும். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனே வேதனைப்படுறான். எங்க வந்து சுகமாக 38 வருஷம் இருந்துட்டியே, கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார், வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா. எவ்வளவு பெரிய தேவன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் பெரிய தேவன் ஆராதிக்கிறது. அவரே மனசலித்து கிட்ட வந்து சொன்ன போது கூட கதை சொல்றார். என்ன பண்றாங்க, நம்ம விட பண்ண அநேக கதைகளை சொல்லுங்க. எல்லாத்துக்குலாம் இருக்கு. அவங்க கூட என்ன பண்ணலாம், அங்கே எங்கன்னா சர்ச்சு கூட போயிட்டு பார்த்துங்க அம்மான்னு சொல்லியிருந்தான். இன்னும் 2 நாள் என்ன பண்ணாங்க, கன்னியாகுமரி போகலான்னு போக முடியல, கேரளா பார்த்து நம்ம பார்த்து வந்துட்டோம். எனக்கு யார் அவசியம், அந்த ஒரு அவசியம். போன 2 நாள் அவங்களே என்ஜாய், பிள்ளைங்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்தார்.
இங்க அவருடைய காரியம் என்னவென்று சொன்னால், நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவனுக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அதுக்கு கதை சொல்றான். நல்ல ஒரு அந்த மாதம் நல்ல ஒரு ஃபால்ஸ் போனோம் குளிக்கலான்ட்டு. ரோஷன் கூட வரவே என்ன பண்ணுங்க, தள்ளிக்கிட்டே வரல. கேட்டா சொல்றான், இல்ல சேராயிடும், ஆனா குளிச்சுட்டா நம்ம காலு சேராயிடும், வரவே இல்லை, குளிக்க வேஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கு அந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லைங்க, அவனுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம். அதுங்க கிட்ட குளத்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணாம அங்க போய் அந்த வாய்ப்பு என்ன பண்ணவரு எல்லாம் ஜெட்ல என்ன பண்ண தூரமா நிற்கிறான். ஜெட்டில் மேட் யாராவது பீச்சு கிட்ட போனா ஜெட்ல தூரமா நிற்கிறோம். எங்க போனா பண்ண கிட்ட போறோம், ஆனா மட்ட மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்ண கிட்ட போறோம். அதான் ரோஷன் கதை நம்ம கதை. நான் பிள்ளைங்க என்ஜாய் பண்ண போன அப்புறமா கூட வந்து நான் சொல்லி கொடுத்தேன். நம் வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, கிட்ட இருக்கிறா யாரு இருக்கா, குளத்து கிட்ட இருந்து 37 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நான் மையம் இல்லாம வாழ்றேன், சராசரி மனுஷனை போல வாழ்றேன், சாட்சி இல்லாம வாழ்றேன், வைராக்கியமா வாழ்றேன், என்னை பார்த்து அனைவரும் மாற வேண்டியவன் வாழ்க்கையில என்ன மாற்றும் என்று சொல்கிறேன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 12 வருடமான ஒரு சிறிய பார்வை சுதாட்சினா பண்ணாங்க, சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. பக்திமன் என்ன பண்ணா, இயேசு வருகிறான் என்று கண்டு என்ன பண்ணா, கூப்பிட்டு கற்பாறை அடைந்து விட்டான். இவனோ யோசிச்சு பாருங்க, இதுவே ரட்சணை என்றால், இதுவே அனுக்கிரக காலத்துல இருக்கிறோம். நம்மை தட்டி தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஏங்கி பேசுகிறவராய் இருக்கிறபடினாலே அவனுடைய நிலைமை பார்க்கிறோம். வாசிங்க மறுபடியும் 4 வாசிக்கும். அவருடைய சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் இப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் எப்போது வருவான்? சில சமயம் தான் வருவான். கூப்பிடு, அப்போது பதில் கொடுப்பான். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உடனே பதில். சில சமயம் என்ன கிடையாதுங்க, அவன் எப்ப என்ன பண்ணுங்க, சமயமாய்த்தான் வருவான். காத்துதான் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, நான் கூப்பிட்டாலே கத்து கிடைக்குமா? நான் கூப்பிடுவேங்க, இங்க கூப்பிடணும். அன்றைக்கு இருந்த காலம் அல்ல, இன்றைக்கு அனுக்கிற காலம் இது. லட்சுமிய நாட்கள் இது, கிருபையின் காலம் இது, அனுபவிக்க வேண்டிய காலம் இது, ருசிக்க வேண்டிய ஒரு காலம் இது, மகிழ்ச்சி அடைய வேண்டிய காலம் இது, சந்தோஷம் அடைய வேண்டிய காலம் இது. இந்த காலத்தை விட்டு விட்டால் அவங்களுக்கு அந்த நாட்கள் எப்படி இருக்கு? ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை என்ன பண்ணுவான்? கலக்குவான். சில சமயம், சில சமயம் தான் இவருக்கு சமயம் கால நேரமே கிடையாது. காரணம் என்ன? இவர் உறங்குவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இவ்வளவு அறிஞ்சு கூட நான் மெத்தனமா இருந்தா தெரிஞ்சவங்க தானே, நானு நம்ம தெரிஞ்சவங்க தானே, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தானே. நம்ம வாழ்க்கையிலே சில சமயம் வருவதற்காக ஏங்கி தவிக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் கூப்பிட்டால் இறங்கி வந்து விடுவார். என்னோட இருக்கிறாரே, கூடவே இருக்கிறாரே. அனுபவிச்சு எங்க போனாலும், கும்பலா போனாலும் அனுபவிப்பேன், தனியா போனாலும் அனுபவிப்பேன். தேவன் தான். பிள்ளைங்க கத்தனா கூட என்ன பண்ண மாட்டேன், நான் அவருடைய என்னுடைய ஆத்மா அவரோட கூட மிங்கலா இருந்து, அதனால எதை பத்தி என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய ஜனங்களாக நம் வாழ்க்கையிலே, ஏனெனில் சில சமய தேவதூதன் போல ஒரு வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாயிடும். அதுங்க நீங்க முந்தி இறங்க இறங்க எப்பேற்பட்ட காரியத்தை மாற்ற வல்லவர், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்லவர். தீர்க்க தான் போறான், மாற்றதான் போகிறான். மகிமை நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த மகிமை எத்தனை வருஷம் ஆச்சுங்க வேஸ்ட் பண்ணாம? 38 வருஷம். இல்ல இல்ல, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் முந்தி இருப்பேன். காரியத்தை பண்ண தேவனுடைய காரியத்தை பண்ணானே முன்னாடி இருப்பேன். கர்த்தருக்காக முன்னாடி எழுமுங்க. தேவனுக்கு மனதிலே மைண்ட், உங்களுடைய மைண்ட் வந்து கர்த்தருடைய காரியம் முன்னாடி. அதுதான் யோசிப்பது கடவுளே கிடையாதுங்க. யோசிக்க என்ன பண்ணுங்க, என்ன யாராவது என்ன பண்ணுவாங்களா, கொண்டு போவாங்களா, யோசனை என்ன பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணுங்க. யோசிச்சா வேஸ்ட் தான். ஆண்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, யோசிக்கவே சொல்லுங்க. தேவன் தான் யோசிக்கவே கூடாது. தேன் எப்படி இருக்கும்? தேன் அது நேச்சர் இனிப்பு தான். இயேசுனா யோசிக்கவே கூடாது.
ஆமென் சொல்லுங்க. எப்போ வருவான், எப்போ தேவனுடைய ஆலயம், எப்போ தேவனுடைய சமூகம், யோசிக்கவே கூடாது. ஏங்கணும் நம்ம. இவன் ஏங்கி இருந்தானா, இவன் யோசிக்காம இருந்தானா போயிருப்பாங்க, கொஞ்சம் முன்னாடியே சுகமாயிட்டு. ஆனா எத்தனை வருஷம் ஆச்சு இவனுக்கு? 38 வருஷம். இந்த ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுதுங்க? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. 20 வருஷம். இங்க யாரும் சொல்லுங்க. அவனால அவனுக்கும் லாபம் இல்லை, அவனால யாருக்கும், நீ நம்ம வாழ்க்கை என்னால எனக்கும் லாபம் இல்லை, வேற உலகத்துல யாருக்குமே. நான் போனேன் அந்த வீட்டுக்கு, ஆண்டவர் என்னோட கூட நடந்து வந்திருக்கிறார், அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்வான். அவங்களுக்கு அந்த ஆழம் தெரியல, ஒரு அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்க, ஆழம் தெரியல, அந்த பிள்ளைங்க அந்த அன்பு தெரியல. அதனால ஒரு நல்லா நேசிச்சாங்க, 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம், அன்பா கவனிச்சாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு காரியம், என் கூட நீங்க வந்திருக்கீங்க ஐயா, என்னை அழைச்ச இந்த குடும்பத்தில் அற்புதம் நடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்திருக்கிற துரிதமாய் கர்த்தர் அற்புதம் செய்வான். நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் 6 வாசி மறுபடியும். அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும். வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, ஏன்னா இந்த குலத்துல வந்து இவ்வளவு அற்புதம் நடந்தா போனா வெகு காலமா வியாதியா இருக்கிறானே, இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவன் குடும்பத்துக்கும் எந்த பிரயோஜனம் இல்லையே, என்ன பண்ணாருன்னா அவரே வாலண்டியர் என்ன பண்ணுங்க, நீ சொசமாக விரும்புகிறாயா, நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆமாங்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அப்போ கூட என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து அங்கீகரிக்க பெருக்க பழக்கினதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நமக்கு வந்து லேட்டா வந்து சொல்லுங்க. அது பழக்கம் இல்லை. நீங்க இயேசுக்குள்ள பழகிட்டீங்கன்னா எங்க போனாலும் அவர் எல்லாம் நல்லா நிற்க முடியாது, பண்ண முடியாது. மைண்ட் ஆக ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கிறேன், மைண்ட் ஃபுல்லா அவருக்குள்ளவே இருக்கிறது, எங்க போனாலும் அவரோடவே இணைஞ்சிருக்கிறேன், அவரோடு கூட அந்த சம்பாஷணைக்குள்ளாக அவருடைய மனதுக்குள்ளாக அந்த ரசனத்தை உணர முடிகிறது. அதனால் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும்படியாக அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு குளத்தில் கொண்டு போய் ஒருவரும் இல்லை, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்கிற தேவன் இருக்கு. அன்றைக்கு அவனுக்கு ஒருவரும் இல்லை, இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அன்றைக்கு அவனுக்கு தெரியலங்க, இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4 வாசி. சீக்கிரம் வாசி. தேவ தயவு நீ குணப்படும்படி நீ உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அசட்டை பண்ணுகிறாயே. அதுக்கு சொல்லப்படுகிறது, அல்ல தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. வசனம் ஒண்ணு ஏவுகிறது, பேசுகிறது. அதை நம்ம என்ன பண்றாங்க, எழுந்து நிமிர்க்கும்படியாக ஆண்டவர் ஏவுகிறார், பேசுகிறார். இங்க சொல்லப்படுகிறது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகின்ற அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. இவ்வளவு பொறுமையா இருந்தோம் அசட்டை பண்ணலாம் யோசிப்பாங்க. 38 வருஷமா அவன் படுக்கையில் இருக்கிறான். அப்பேற்பட்ட மனிதன்கிட்ட வந்து இயேசு பேசுறான். யோசிச்சு பாருங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க? சுகம் கொடுக்கிற குளத்தின் அருகிலே இருந்து, பக்கத்தில் இருந்து, பார்வை அறிந்திருந்தும் கூட அவருடைய காலங்கள் வீணாய் போய்விட்டது. உண்டாக்கினவரை வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்கள் தேவன் பெரியவர், பிரச்சனையை விட தேவன் பெரியவர், பக்கத்துல தான் இருக்கிறார். அதனால் அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. வார்த்தை என்ன பண்ண நினைக்கிறோமோ, அடுத்த வாரத்தில் எத்தனை மணி வர போறீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வர போறீங்க? அசட்டை பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. உங்க பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு ஸ்கூலுக்குலாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஸ்கூலுக்கு போட்டு இருப்பீங்களா? அது போல மாசத்துக்கு ஒன்னா பண்ணுது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. அசட்டை ஹெட் மாஸ்டர், பிரின்சிபால், ஒரு பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும்? அசட்டை பண்ணாது. என்ன பண்ணாதீங்க. நீங்க அதை வார்த்தையை கனம் பண்ணுவதிலே கனமடைய வழி நடத்து.
என்ன பண்ணுங்க, கணவனைய வழி நடத்துகிறபடினாலே அசட்டை பண்ணாதபடிக்கு படுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். அதுங்க நீ அசட்டை பண்ண தீர்ப்பு வெளிப்படும். எது வெளிப்படுங்க? தீர்ப்பு. அதுங்க ஒரு நாள் தீர்ப்பு வந்துடும். நான் அசட்டை பண்ணினபடியினாலே எதை அசட்டை பண்ணினேன்? பொறுமை அசட்டை பண்ணினேன். இரண்டாவது சாந்தத்தை அசட்டை பண்ணினேன். மூன்றாவது தயவெல்லாம் அசட்டை பண்ணினேன். பொறுமையா பேசி 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 கொண்டே இருந்தா என்ன பண்ணானு அசட்டை பண்ணிட்டேன். தயவா இருந்தால் அதையும் அசட்டை பண்ணிவிட்டேன். மூன்றாவது சாந்தமா இருந்தால் அதையும் அசட்டை பண்ணிவிட்டேன். அதனால என்னாச்சு? ஒரு மனம் கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். ஒன்று வெற்றி வெளிப்படும் 6 மாதத்திலே, இல்லாவிட்டால் நான் சொல்ல மாட்டேன். 6 மாதத்துல உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு. வேண்டாம் எல்லாம் சொல்லுங்க, நான் வெற்றி அடைய போகிறேன் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பாஸ்டர், ஆமா நாம் வெற்றி அடைய போகிறோம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? நாம் படுக்கையில் இருக்க தேவன் அழைக்கவில்லை. நம்முடைய காலம் வீணாய் போக தேவன் அழைக்கவில்லை. நாம் சமுதாயத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாக, சபைக்கு கனி கொடுக்கிறவர்களாக, உறவுகளுக்கு கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவ ஜனங்களை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை 38 வருஷத்துக்கு உட்பட இருக்குங்க, அவனை பார்க்கிற எல்லாரும் தேவனை மையப்படுத்திருப்பாங்க. காரணம் என்ன? அவன் வியாதியா இருக்கும் போது அவனை யாரும் பார்க்கல. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுத நடந்த பிற்பாடு எல்லாரும் பார்க்கிறாங்க. யார் இவன்? அங்க படுத்திருந்த உங்க வாழ்க்கை கூட எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. யாரை பார்த்து என்னன்னு கேட்கவே, சர்ச்சுக்கு போலியா போல அடுத்த வாரம் போய்க்கிற அப்படி கேட்கவே கூடாது. அவங்களா சண்டே எங்கதான் இருப்பாங்க அப்படிதான் சொல்லுங்க. அதனால் நம் வாழ்க்கையிலே நீ மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினி நாளிலே உனக்காக குவித்துக் கொள்கிறாய். கடந்த வாரம் கூட எடுத்தீங்க, நான் சொல்லுங்க, குவித்துக் கொள்கிறாய். நீங்க முந்தி வாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக பட்டிருக்கிறபடியினால் நம்மளுக்கு உபதேசமும் அவரை அறிகின்ற அறிவியல் செய்கிற நமக்கு சம்பூர்ண உணவலாய் ஆக்கப்பட்டபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக திருச்சபைக்குள்ள வந்துட்டார். யார் வந்தாருங்க? சம்பூர்ணமா உள்ள வந்துட்டார் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அந்த எருசலேமில் இருக்கிற அந்த விதசாபுரத்துக்கு எப்போ வராங்க? சில சமயம் வருவார். யார் வருவாருங்க? தேவனுடைய தூதன் தான் வருவார். ஆனால் சபையில யார் வந்து விட்டார்? தேவன் ஆவியாய் வந்து விட்டார். அவனை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு பிளஸிங். அவன் சொல்லுங்க, அவனுக்கு இல்லாத ஒரு பிளஸிங். காரணம் என்ன? மறுபடியும் வாசிக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக கிருபை பெற்ற ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றார். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? இது இந்த காரியம் எதற்கு சொல்லப்பட்டு சொன்னால், சபைக்கு பேசுகிற ஒரு காரியம். கொரிந்து சபைக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபமா இருக்கிறபடினாலே தேவனுடைய அந்த சமூகம் எப்படி இருக்குதுங்க? சம்பூர்ணமாக உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயம் வருவார், இல்ல கிடையாதுங்க. இங்க வந்துட்டாலே இயேசு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமத்துல பாட ஆரம்பித்த உடனே இயேசு வந்து விட்டார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கிருபை சபைக்குள் இருக்கிறது. அன்றைக்கு அந்த எருசலேமிலே பெதஸ்தா குளத்தில் இல்லாத ஒரு கிருபை எங்க இருக்கிறது? சபையில இருக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்க? சபையில இருக்கிறீங்க. உங்களுக்குள் அது என்ன செய்கிறது? சம்பூர்ண உணவாக்கும்படியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக
ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ கிருபை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்க நல்லா பாடினாங்க. அதுக்கு 2 பேருடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பாடுங்க. தேவ கிருபை ஆகிரோமா பயப்படுது. யோசிச்சு பாருங்க. கிருபை இருக்கு. நீங்க வாயை தந்தாலும் கிருபை. ஆமென் சொல்லுங்க. இந்த வாயை வெளியே போய் என்ன பண்ணீங்க? திறக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இங்க ஒரு வாய் அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவ கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன இருக்குங்க? எப்படி இருக்குது? சம்பூர்ணமா இருக்கு, முழுமையா இருக்கு. சில சமயம் இல்லைங்க, எப்பொழுதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் என் மனசு சம்பூர்ணம். அவன் நினைச்சாலே மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெயின் எல்லாம் போயிடுது. எனக்கு ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறது. அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி முருகிற மாதிரி அந்த இதயம் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன? சம்பூர்ணம். எதனால் சம்பூர்ணம் வந்தது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலிருந்து உபதேசம் கேட்கிறவர்களுக்குள்ளாக இயேசுடைய அந்த மகிமை சம்பூர்ணமா இருந்தது. கிருபை வந்துடுச்சு. கிருபை பெற்ற ஜனங்கள் நீங்க. மரியாதைக்கு மாத்திரம் கிருபை அல்ல. யாருக்கு கிருபை? சொல்ல மாட்டீங்களே. மரியாதை பார்த்து தேவன் சொன்னார், கிருபை பெற்றவனே வாழ்க. இங்க இருக்கிறீங்க யாருங்க? அப்படிதான் சொல்றாரு. கிருபை உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் கிருபை. உங்களுடைய மாஸ்டருக்கு வசதியுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, உங்க அண்ணனுக்கு ரொம்ப கிருபை இருக்கு. அதாவது கிருபை. கிருபை என்பது தகுதி இல்லாதவர் கொடுப்பதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தகுதியை சொன்னால் அதே அதிகாரம் 26 வாசிக்கும். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, ஞானிகள் இல்லை. யார் இல்லைங்க? வல்லவர்கள் இல்லை. மூன்றாவது அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? எல்லாம் என்ன பண்ணுங்க? அதை கொஞ்சம் படிக்கிறது ப்ளீஸ். Think of what you were when you were called. Not many of you were wise by human standards. Not many were influential. Not many were of noble birth. இங்க பார்க்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. உங்களை அழைச்ச அழைப்பை பாருங்க. நீங்க யார் கிடையாது? நான் ஞானி கிடையாது. என்ன கிடையாதுங்க? எனக்கு ஞானம், எனக்கு உலக ரீதியாக பேசுகிற ஞானம் எனக்கு கிடையாது. என்ன கிடையாதுங்க? நான் போன்ல பேச நானுங்க பேச என்ன பண்ண மாட்டேன். அவங்க ஒரு மாதிரி தருமாறுங்க. எனக்கு என்ன கிடையாதுங்க? அந்த உலகத்தில் ஞானம் எனக்கு ஞானிகள் இல்லை. இரண்டாவது வல்லவர்கள் இல்லை. மூன்றாவது பிரபுக்களும் இல்லை. அதுக்கு human standard. Not many of you were wise ஞானி. Many were influential. வல்லவர்களா இருக்கு. மூணாவது noble birth. சிறப்பானது. இங்க யாரு? நான் இல்ல. நீங்க எப்படின்னு தெரியாது. நான் கிடையாது. அழைப்பை பாருங்க. நான் கிடையாதுங்க. அதுக்கு அந்த லெவலுக்கு நான் கிடையாது. போலீஸ்ல கூடுவாங்களா? அந்த லெவலுக்கு கிடையாது. மிலிட்டரியில கூடுவாங்களா? அந்த லெவலுக்கு கிடையாது. கலவை கிடையாது. ஐட்டம் கிடையாது. இங்க இருக்கிறீங்க நிறைய பேர் கலராகிறீங்க, ஐட்டாகிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பை பாருங்கள். அந்த குலத்தை விட அழைத்த தேவனுடைய அழைப்பை பாருங்கள். சில சமயம் தான் தூதர் வருவான் அங்கே. ஆனால் தேவனோ என்னோடு கூட எப்போதும் இருக்கிறாரே. அந்த அழைப்பை பாருங்க. அழைப்பு தெரியாம இருக்கிறது. என்ன அழைப்பு? எப்பேற்பட்ட அழைப்பு? ஞானிகளுக்கு இல்லாத அழைப்பு, வல்லவனுக்கு இல்லாத அழைப்பு, பிரபுகளுக்கு இல்லாத அழைப்பு, நடிகருக்கு இல்லாத அழைப்பு, நாட்டை ஆளுகிற நபர்களுக்கு இல்லாத அழைப்பு. யாருக்கு? அங்க போன் அடிச்சா இங்க துடிக்கிறாங்க. இவ்வளவு கத்தி சொன்ன பிற்பாடு கூட அப்படி ஸ்மூத்தா இருக்கு. எவ்வளவு ஞானம் பார்த்தீங்க அவங்களுக்கு? எவ்வளவு ஞானமா இருக்குங்களா? அந்த பஸ் ஏறிட்டும் அந்த மேல எல்லாருங்க சிட்டிங் அந்த மேல படுத்துக்கணும். ஏற முடியல. யாராலுங்க? வீட்டுல போய் சத்தம் போட போறோம். அந்த பயமாக ஒரு 3 ஸ்டெப்ஸ் நான் பண்ணுவாங்க. அவன் கொஞ்சம் குண்டா நடந்து ஏற முடியல. வராது நடப்புலான்றதுக்கு பயப்படலாம். இது சொல்ல அப்படி கிட்ட நடுங்கிறான். யோசிச்சு பாருங்க. உலக இறுதியை பயந்தாலும் கூட ஆண்டவருக்கு ஓடி வருகிறான். ஆசை ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அந்த உலக ரீதியான பயம் ஞானம் இல்லை, ஆனால் தேவனை அறிகிற ஒரு ஈவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஞானம் இல்லை நமக்கு யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கு நாம் தான் தேவ சமூகத்தில் விசேஷமா இருக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் செய்கிறார், தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஸ்பெஷல் ஆயிட்டு நம்ம யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜுடைய அம்மா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 85 வயசு மேலே இருக்கும். என்ன பண்ணுவாங்க, நேற்று கூட பண்ணிட்டு, பாஸ்டர் நான் ஊருக்கு போறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் புரியுதுனாதுங்க. அவங்களுக்கு நிறைய போதெல்லாம் தெரியும். ஒரு ஜஸ்டிஸுடைய அம்மா அவங்க என்கிட்ட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் ஒரு வாட்டி ஜெபிச்சிங்களா, அது சுகமாயிட்டேன், அதனால எப்போ என்ன பிரச்சனை உங்களை தான் யோசிக்கிறதுனால வேற எந்த யோசனையும் வரமாட்டேன் எனக்கு. தேவன் அற்பமானவர்களை தெரிந்து கொண்டான். அவங்க அடிக்கடி அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்க, பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுமா, அவங்கள்ட்ட சொல்லு ப்ராப்ளம். நம்மள பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாரும் வழி காட்டுவாங்க. அமெரிக்காவில் ஒரு பேத்தி இருக்கு, அந்த பாஸ்டர் சொல்லு முதல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளை அவமானங்களை தேவன் தெரிந்து கொண்டபடினாலே இந்த அழைப்பை பாருங்க. நீங்க எதை பார்க்கிறீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்களை தெரிந்து கொண்ட விதம் என்ன? அந்த குளத்தின் அருகே வருகிற அந்த ஒரு சில சமயம் வருவது அல்ல. நீங்க எப்போதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறீங்களோ அப்போதெல்லாம் இறங்கி வந்து விடுவான். நேர காலம் பார்க்க மாட்டாங்க, நேர காலம். அதனால நம்முடைய நாட்கள் வீணாய் போகாதபடிக்கு மகிமையுள்ளதாய் மாற்றும். நம்முடைய காலங்கள் வீணாய் போகாதபடிக்கு அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டுமே. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் வாழ்க்கை அனுபவத்தில் போகபடியாக மாம்சமான 29 வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவன் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏன்னா எனக்குள்ள நிறைய வேல்யூ தானே, அதை பத்தியே பெருமையை பேச எனக்குள்ள வேல்யூ என்ன கிடையாது, வேல்யூ ஒண்ணுமே கிடையாது. ஐம் ஜீரோ வந்துங்க, நான் ஒரு ஜீரோ தான். ஆண்டவரே எல்லாம் அல்லதுங்க பெருமை பாராட்டுல கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாது. அதனால் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். புரியுதா? அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். அப்புறம் யார் கூட உள்ள இருக்கிறீங்க? நீங்க உள்ளவே இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. முடிச்சிடலாம். சொல்லிடுங்க ஆமென். எங்க இருக்கிறீங்க? நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. சபைக்குள்ள யாருக்குள்ள இருக்கிறீங்க? இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் பெருசா குளத்துக்கிட்ட வந்தான். நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? சபையிலே, சபைக்குள் இயேசுக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். என்னவெல்லாம் எனக்குள் உணர்த்துகிறாரோ அந்த உணர்வை உணர்ந்து நான் செயல்படும் பொழுது எழுந்திருப்பேன். நான் உணர்த்துவார். தேவன் செய்வார், உணர்த்துவார். அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9 வாசியில். நாங்கள் தேவனுக்கு எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தப்பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நான் காண முடியுதுங்களா? இயேசுவே என் கண்ணுல காணல. என்னுடைய கண்ணுல நீங்க பாத்தீங்களா? அவங்களுடைய கண்ணுல எங்க இயேசுவை பார்க்கல. பாத்தீங்களா? இங்க நானும் பார்க்கல. சொல்லுங்க. நீங்களும் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. உள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கா இல்லைங்களா? நான் பார்க்கல, எனக்குள்ள ஒரு உணர்வு. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த அனுபவத்தை வந்திருக்கிறீங்க? அந்த அனுபவம் வந்ததும் ஆகணும். நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? 7 மணிக்கா என் தேவன் வந்து விடுவார். அங்கே அவர் வராரா? இல்ல வந்துட்டார் அங்க. ஏன்னா அவர் கருத்துள்ள தேவன், டிசிப்ளின் உள்ள தேவன், அதுக்கு ஒழுங்குள்ளவர், எல்லாவற்றையும் நேர்த்தியானவர். நம்மள மாதிரி காலத்தாமல் என்ன கிடையாதுங்க. அதை உணர ஆரம்பிச்சு என்ன பண்ணுங்க, அங்கே வருவான், அங்கே வருவான். நான் போகின்ற இடத்தில் அவர் வருவான். அவரை பார்க்க நான் போகிறேன்.
அவர் வருவதற்கு முன்பாக போக வேண்டுமா, அவர் வந்த பிற்பாடு போக வேண்டுமா என்று நான் தான் யோசிக்கணும். யார் தான் யோசிக்கணும்? அதனால்தான் அந்த 6 மாதங்கள் நமக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். செய்யாதவங்களுக்கு என்னதான் இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு என்ன கிடையாது. சொல்ல வேண்டும் நான் சொல்லிட்டேன், எனக்குள் உணர்த்தினது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதை என்ன செய்கிறார்? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் இல்லப்பா, உங்க ஜனங்கள்லாம் நம்ம சபை உயரணும் நான் விரும்புறேன், எழுந்து அவனா எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்கணும்னு விரும்புறேன், அதுக்கான வசனங்களும் சொல்லிட்டேன், இந்த காரியங்களை தேவன் செய்திருக்கிறார், இந்த உணர்த்தினால் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் இத்தனை வருஷத்துல யாருக்கிட்ட என்ன பண்ணல, இந்த கம்யூனிட்டி டைம்ல சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். எவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணிக்கலாம்? ரொம்ப நாள் இருக்குல்ல, 20 வருஷமா இருக்குங்களா? 20 வருஷமா இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? இல்ல ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு சொல்லியிருக்கேன். இல்லை, கர்த்தர் இப்போது உயர்ந்திருக்கிறார். காரணம் என்ன? நம்மை கர்த்தர் எழுந்து உயர்ந்தது. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதை எப்படி உணர்த்தினா, கண்ணை என்னை பார்த்துட்டு நீ சொல்லுப்பான்னு சொல்லு. என்ன பண்ணுங்க? கண்ணை என்னை பார்த்து என்ன பண்ணுங்க, நீ எல்லாருக்கும் சொல்லு. இல்ல எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் உணர்த்திருக்கிறபடியினாலே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தப்படிகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். அதாவது ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நீங்கள் கேட்டும் கேட்காத போலிருந்தால் அதனுடைய தீர்ப்பை சொல்ல மாட்டேன். 6 மாதங்கள்ல ஒரு அற்புதம், 6 மாதங்கள் ஒரு தீர்ப்பு. நீங்க எப்படி இருக்கும் குறைகிட்டு கத்தரை பார்க்க போற. 38 வருஷம் அந்த மனுஷன் செய்துட்டா வீணாக்கிட்டான். எங்க இருந்து வீணாக்கிட்டாங்க? குளத்து பக்கத்திலேயே இருந்தான். கலக்குவதை அவனால பார்த்திருக்க முடியாதுங்களா? அவன் குருடன் கிடையாது, யார் கிடையாது, அவன் கண் தெரிகிற ஒரு மனிதன் அங்க கலங்குகிறது. அதை பார்த்து என்ன பண்ணுங்க, இவன் என்ன பண்றான், அவன் கிட்ட யாராவது வருவாங்களா, வந்து என்ன பண்ணலாம், கூட்டிட்டு போவாங்களான்னு எண்ணம் நல்லதுக்கு. நம்ம என்ன பண்றாங்க, இல்லைங்க அதுக்கெல்லாம் ஒரு காலம், அதுக்கெல்லாம் ஒரு நேரம். வீணாயிடுச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 37 ஆண்டுகளா இருந்து வீணாயிடுச்சு. எனக்கு யோசிச்சு பாருங்க, வீணாயிடுகிறது. வெறுப்பாக எனக்கு எவ்வளவு பெரிய தேவன் எனக்குள் இருக்கிறார். ஞானியை விட்டுட்டாரு, பிரபுக்களை விட்டு விட்டார், மன்னர்களை விட்டு விட்டார். யாரை தெரிந்து கொண்டார்? இழிவான என்னை தெரிந்து கொண்டாரே. யார் நான்? இழிவானவன், பாளையத்துக்கு புறம்பானவன், பாவியின் பிரதானமான பாவியாக என்னை தெரிந்து கொண்டு, நம்மை தெரிந்து கொண்டு, அவரை போற்ற, அவரை பாட, அவரை உயர்த்த தெரிந்து கொண்டாரே. அழைப்பை பாருங்கள். உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். என்ன அழைப்பு? யாருக்கு வெளியே எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஞானமான ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? வல்லவர் ஜனங்கள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அழைப்பு கிடையாது. நமக்கு அழைப்பை கொடுத்து கிருபையை கொடுக்க விரும்புகிறார், கனத்தை கொடுக்க விரும்புகிறார், மேன்மை கொடுக்க விரும்புகிறார். நம் வாழ்க்கையிலே கிருபை இழக்காதபடிக்கு நாம் இருப்போம். கடைசி அவர்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் சங்கீதம் 48:13 வாசி. சீக்கிரம் வாசி முடிச்சிடும். அதன் அலங்கங்களை கவனித்து உற்று பாருங்கள். என்ன பண்ணுங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணுங்க, வெத்தனமா இருந்தா. என்ன சில சமயம் தானே வருவாங்க. எப்போ வருவாங்க? தூதுக்கு எப்போ வருவாங்க? கண்டினியூ வர மாட்டாங்க, எப்பயாவது. அதனால அப்படியே ஒரு மெத்தனமா இருந்தான். ஆனா வேறு சொல்கிறது, அதை கவனித்து உற்று பாருங்க. அதுக்கு கவனிச்சுட்டே இருங்க, கர்த்தர் இருக்கிறார் என்ற கவனத்தோடு உற்று பாருங்க. உணர ஆரம்பிப்பாங்க, கர்த்தர் இருக்கிறார், அவன் தேடி வந்தவர் இங்க இருக்கிறார், அவன் துதிக்கிறவர் இங்க இருக்கிறார் என்ற அந்த உணர்வை நீங்க உங்களுக்குள்ளாக வாங்க உணர்த்தப்படுவீங்க. அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை, அந்த அரண்மனையா எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின்
நகரம் அது. சங்கீதம் அதுல முதல் படிக்க பார்க்கலாம் 48. கர்த்தர் பெரியவர், படிக்குமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். யார் எவர்? கர்த்தர் பெரியவர் கிட்ட வந்திருக்கிறீங்க. என்னதுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமானவர் அல்ல. கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடக்கு திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தலமும் சர்வ பூமியில் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமியின் மகிழ்ச்சி எங்கதான் இருக்குதுங்க? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்படியார் அவர். அதனால அதை நடந்துதான் பண்ணுவீங்க. கவனித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமா கேளுங்க, உற்று பாருங்க, உணர ஆரம்பிப்பீங்க. ஆமை சொல்லுங்க. உணர உணர கர்த்தர் உயர்த்துவார். ஆமை சொல்லுங்க. நீங்கள் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக ஒரு மேன்மையை அடைந்துதான் முடிக்க போறீங்க. ஆமை சொல்லுங்க. நீங்க தோற்று போயெல்லாம் முடிக்க மாட்டீங்க. குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை தேவன் கொடுக்க போகிறார். நான் மாற ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை கவனித்து உற்று நோக்கி பார்த்து கிருபையை நான் பெற்றபடியினாலே அழைப்பை உணர ஆரம்பித்து விட்டால் இந்த 6 மாதங்களை கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடுவோமா? எழுந்திரு, எழுந்திரு. இயேசுவின் குரல் 38 வருஷம் வீணாய் போன அந்த மனித நோக்கி கடந்து போனது. அன்றைக்கு தேவன் மாம்சமாய் இருந்து பேசினார். இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார். பேசுவதை என்னால் உணர முடிகிறது. காரணம், இருதயம் கடினமாய் அல்ல, வசனத்தை உள்வாங்குகிற இருதயமாக, ஏற்றுக்கொள்கிற இருதயமாய் இருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்கிற இதயத்தை கொடுத்தபடினால் சோத்திரம். இடிமான என்னை தெரிந்து கொண்டு உன் கிருபையை கொடுத்து உன்னுடைய மகிமையை கொடுத்து நிறைவான வசனத்தினால் எங்களுடைய சம்பூர்ணமாய் நிரப்புவதற்காய் நன்றி. நான் உணர்கிறேன். என்னால் உணர முடிகிறது. சொல்லுங்க, உணர்கிறேன் சொல்லுங்க. விசுவாசமானது நம்பப்படும் உறுதி. சொல்லுங்க, உணர்கிறேன். என் தேவன் என்னோட பேசுறதை என் உள்ளம் உணர்கிறது. இதயம் தொடப்படுகிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு அவனை எழுப்பினீர். ஆனால் இன்றைக்கு ஒரு சபையிலே ஆவி இறங்கி வந்து எழுப்பிவிட்டீர். நான் எழுந்து விட்டோம் ஐயா. இனி ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமுள்ள மக்கள் அப்பா. எங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல, எங்கள் சமுதாயத்தில் மாத்திரமல்ல, எங்கள் உறவுகள் மாத்திரமல்ல, அந்த திருச்சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறபடியாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆசீர்வதிங்க. எழுப்பினதற்காய் சோத்திரம் ஐயா, எழுப்பினதற்காய் சோத்திரம் ஐயா. எழுந்துன்னு சொன்னீரே, என்னை எழுப்பினீர் ஐயா, என்னை எழுப்பினீர் ஐயா. இந்த 5 மாதம் முடங்கிருக்கலாம். இனி வருகின்ற மாதத்திலே கர்த்தாவே எழும்பி உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் ஐயா. நிமிர்ந்து நிற்கும்படியா எழுப்பினதற்காய் சோத்திரம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடையாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வரும் என்றும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.